அப்பா. என்னடா ஒன்றால் நம்ம குடும்பத்து பெரிய பேர், நம்ம சொசைட்டிலே ஒன்றால் எல்லா கம்பெனியில் வெளியே வேலை வைக்கிறேன். நம்ம சொசைட்டிலே ஒன்றால் நம்ம குடும்பத்து பெரிய பேர்டா. அப்பா நான் காலேஜ் போயிட்டு வரப்பா. காலேஜ் கூட நான் காலேஜ் ஒன்னால பெரிய தலைவேலை, கை பிரதி கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன். ஏசுநாதர் வராரு, அவர் வராரு, இவர் வராரு. அவர் இருந்தா உனக்கு என்னடா பிரச்சனை? இல்லப்பா, ஏசப்பாவோட 2ஆம் வருகை இந்த உலகத்துல வரப்போகுதுப்பா. ஏசப்பா நம்ம எல்லாம் வந்து நியாயம் தீர்ப்பாருப்பா. ஹலோ சார். சொல்லுங்கள் சார். சார் நம்ம கம்பெனிக்கு ஒரு லாஸ் கூட வராது சார். சார் கவலைப்படாதீங்க சார். சார் நான் எல்லாம் பார்த்து பண்ணிருக்கேன் சார். சார் நம்ம கம்பெனிக்கு ஒரு லாஸும் வராது சார். சரி சார், நான் ஈவினிங் வரேன் சார் கம்பெனிக்கு. ஓகே சார். பாவங்களை விட்டு மனம் திரும்புங்கள், இயேசுக்கு சீக்கிரம் வருகிறார். நாம் நினையாத நதியில இயேசு சீக்கிரம் வருகிறார். டேய் காலேஜ் போயிட்டேடா. போயிட்டு வந்துட்டேண்ணே. என்னடா இப்படி பண்ற? ரொம்ப தலைவலியா இருக்குடா உன்னால. சரி போ, நம்மளுக்கு ஈவினிங் நான் இதுக்கு போவேன். இப்போ போக போறேன். அதுக்கு எனக்கு கம்பெனியில் கொஞ்சம் சாணம் இருக்குது, அதில் எனக்கு தந்து விடுவேன். ஓ வா போ. ஓகே அண்ணே. கொஞ்சம் சாணம் எல்லாம் இருக்குது, அதை நான் தந்து விடுவேன். நீ வந்துரு. ஓகேயா? ஓகே அண்ணே. வா. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலில் எழுந்திருப்பார்கள். அதுக்கப்புறம் நாமும் நம் உயிரில் இருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவின் வழியில் சேர்க்கப்படுவோம் என்பது 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 குறிக்கப்பட்டுள்ளது. அப்பா. அப்பா தம்பியை காணலப்பா. என்னடா சும்மா சும்மா சொல்லிட்டு இருக்காரா? இல்ல அப்பா, என்ன கூட தான் இப்போ இவ்வளவு நேரம் பேசி வந்தான். காணல அவனை. என்னடா சொல்ற? இல்ல அப்பா, இப்பதான் பார்த்தேன் அவனை. என்ன கூட தான் பேசி வந்தான். சிலப்போ அவன் சொன்னது உண்மையா இருக்குமோ? அவன் கைப்பற்றில சொல்லி இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வராரு, வருகை ஏதோ நெருங்கி இருக்கிறதுன்னு. ஆமாப்பா, அப்போ இயேசு வந்திருப்பாரோ கூட்டிட்டு போக்க வர? அப்படியே இருக்கலாம்டா. சரி. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் யாவரும் மனம் திரும்பும்படி எல்லோர் மேலும் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். தேங்க்யூ.